மெஸ்ஸியை விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன். அவன் பேரு ரொனால்டோ. எல்லாரும் மறந்துட்டோம் அவனை. ஏன் மறந்தோம்? ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது. தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்? நான் சொல்லுகிறேன், மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல்ங்க. இத நான் சொல்லல, மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான். நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு. உடனே மெஸ்ஸியை பத்தி தேடுனேன். மெஸ்ஸி சொல்றான், முன்னால ஒரு இன்டர்வியூல சொல்றான், உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லக்கூடாது. அவன் வேற யார் யார் பேரோ சொன்னா, ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை. இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்கிறான், நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல? பொறாமையான்னு கேட்கிறான். ஆர் யூ ஜெலஸ்? அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க. ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸுங்க. மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா? நீங்க தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. நீ தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டியப்பா. மெஸ்ஸியினுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன், ரொனால்டோடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன். ரெண்டு பேரை ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப நான் ரொனால்டோவை பேசுறேன். 37 வயசு. நீங்க போய் இன்னைக்கு யூடியூப்லயோ கூகுள் பண்ணியோ பாருங்க, அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்க. 37 வயசுல இங்க இருக்குங்க கால், இப்படி எகிரி அடிக்கிறாங்க. அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது, அப்படி பந்தாடுறான். அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான். கரெக்டா சொல்றேனா? அவன் போர்ச்சுகல், மொராக்கோ கிட்ட தோக்குறான். இப்ப தோத்தவனை பத்தி ஏன் சொல்ல, இப்ப ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன். இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ். நான் ஏன் ரொனால்டோவை பற்றி சொல்லுகிறேன்? வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான். தோத்தாச்சு, இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது, கடைசி சான்ஸ் போயிடுச்சு. பிளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு. அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான். ஸ்பெயின்ல பத்திரிகையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க. அவன் வீட்டுல இல்ல. எங்க தெரியுமா இருந்தான்? நைட்டு போய் இறங்கினாங்க. நைட்டு போய் இறங்கினவன் காலையில தோத்தவங்க. 37 வயசு, அடுத்த வேர்ல்ட் கப் அவன் ஆடுவானான்னு கூட தெரியாதுங்க. அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள்? பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க. அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான்.